இந்த வீடியோவில் எக்ஸல் ஃபைலை நம்ம எந்தெந்த முறையிலலாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா மவுஸ் கர்சர் ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸல் ஃபைலை ஷார்ட்கட் கீ மூலிமா ஓப்பன் பண்ண போகிறேன். அதாவது Ctrl+Alt+E இந்த 3 கீயையும் யூஸ் பண்ணி இப்போ நான் எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன். இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் மெனு அப்படின்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வர்ற இந்த சர்ச் பாரில் எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்ஸ்க்குள்ள எக்ஸல் ஃபைல் டிஸ்பிளே ஆகுது. இதில் மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். இதில் லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ வரும். இதில் ஷார்ட்கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஷார்ட்கட் கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் பார்த்தீங்க அப்படின்னா நன் அப்படின்னு இருக்குது. இந்த பாக்ஸில் மவுஸ் கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல் இல்லைனா ஆல்ட் கீ ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுவே Ctrl+Alt அப்படின்னு காமிக்கும். இதில் நமக்கு என்ன ஷார்ட்கட் லெட்டர் வேணுமோ அதை நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். நான் ஈன்ற லெட்டரை டைப் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஷார்ட்கட் அசைன் ஆகிடும். இப்போ நான் Ctrl+Alt+E அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகிறத நீங்களே பார்க்கலாம். அடுத்து வேற எந்தெந்த முறையிலலாம் நம்ம இந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மவுஸை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு பாப்அப் வரும். இதில் அப்படியே கீழே போனீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒர்க் ஷீட் அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெஸ்க்டாப்பில் ஒரு ஒர்க் ஷீட் கிரியேட் ஆகிடும். இதை ஓப்பன் பண்ணி நமக்கு தேவையான பர்ஃபார்மன்ஸை நம்ம பண்ணிக்கலாம். அடுத்த மெத்தடை பார்க்கலாம். ஸ்டார்ட் மெனுக்கு போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸல் அப்படின்னு இருக்கு, இதை நம்ம ரைட் கிளிக் பண்ணி பின் டு ஸ்டார்ட் மெனு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஸ்டார்ட் மெனுவில் பின் ஆகிடும். இது எப்போவுமே இந்த இடத்துல தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணியும் நம்ம எக்ஸலை அக்சஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி அன்பின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது இந்த இடத்துல இருந்து போயிடும். அடுத்து அதே ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணி இங்கே எக்ஸல் ஃபைல் அப்படின்னு இருக்கு, இதை நான் ரைட் கிளிக் பண்ணி பின் டு டாஸ்க் பார் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த எக்ஸல் ஃபைலு நம்மளுடைய டாஸ்க் பாரில் வந்து பின் ஆகிடும். இதை கிளிக் பண்ணியும் நம்ம எக்ஸல் ஃபைலை அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்குதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸலை அக்சஸ் பண்ணிக்கலாம்.